அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃப்ரதினை இதனை பதிவு செய்கிறாங்க. மன் தஅல்லம பி நஃப்ஸிஹி, யார் தன்னைத்தானே பெருமை எடுத்துக் கொள்கிறாரோ, கண்ணியப்படுத்திக் கொள்கிறார், அதாவது தற்பெருமை கொள்கிறாரோ, அதனுடைய விளைவாக அவ் யஹதான ஃபி மிஷியதி, தன்னுடைய நடையிலும் பெருமையினுடைய என்ற செருக்கோட யார் நடக்குகிறாரோ, இப்படிப்பட்ட அந்த நபர் லக்கி அல்லாஹு தாலாவை மர்மை நாள் அவர் சந்திப்பார். வஹுவ இறைவனுமோ அலைஹி கல்பான், இந்த நபர் மீது கோபம் கொண்ட நிலையில தான் இறைவனை சந்திப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், எதற்காக வேண்டி? அவன் பெருமை அடிக்கிறான், அது அவனோட சார்ந்தது. அவன் பெருமையாக நடந்தா என்ன, போனா என்ன, எதற்காண்டி இறைவன் கோவப்படணும்? எப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே பெருமையாக நினைக்க ஆரம்பித்து விட்டானோ, மற்ற நபர்களை தாழ்வாக கருத ஆரம்பித்து விடுகிறான். அந்த தாழ்வாக கருத ஆரம்பிப்பதனுடைய விளைவுகள் தான் பிற மனிதர்களை அவமானப்பட வைக்கிறது, பிற மனிதர்களுடைய உள்ளங்களை துன்பப்பட வைக்கிறது, வேதனைப்பட வைக்கிறது. இவைகளெல்லாம் சேர்ந்து தான் இறைவன் கோபப்படுவதற்குண்டான மூல காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை இந்த ஹதீஸினுடைய மூல கருத்தாக இருக்கும்.